ஹாய், இன்றைக்கி நித்திலாஸ் கிச்சனில் சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமா வந்து இட்லி கூட சேர்த்து சாப்பிட்டோன்னா டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் கூட 2 ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக வந்து சோம்பு, ஒரு 5லேருந்து 6 முந்திரி வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து 2 பச்சை மிளகாய் இப்போ அரைச்சிக்கலாம். தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெயை வந்து முதல்ல சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் வந்து ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறமா வந்து ஒரு பட்டை, 2 லவங்கம் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து குருமாக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவெல்லாம் நல்லா அந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் அந்த ஜாரில் வந்து தண்ணி ஊற்றி அலசி அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை வந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் குக்கரில் செஞ்சிங்கன்னா 2 விசில் வச்சா போதும். நான் வந்து இன்றைக்கி இட்லியோட இந்த குருமாவை சேர்த்து சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்திலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.